நமக்கு வேண்டியப்பட்ட பசங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ண வேண்டியிருந்தா சொல்லியா, சட்டு புட்டுன்னு பார்த்து முடிச்சிருவோம். உங்க தலைமையில கல்யாணம்னா அவன் மிரண்டு போறானே, என்ன பண்ண சொல்றீங்க? ஓஹோ, நம்ம பிஏ கல்யாண மேட்டரை வச்சு எல்லாரும் மறந்து போயிட்டீங்க போல இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியா நடந்துப்பேன். இந்த பாரு, இத்தனை நாள் பழக நீயே என்ன இன்னும் புரிஞ்சிக்கல. இன்ஸ்பெக்டர், என்னையா விஷயம்? சார், தேவாவை பிடிக்கிறதுக்காக போன இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் மூலிகை ஆராய்ச்சி நிபுணர் மாறு வேஷத்துல அந்த கிராமத்துல தங்கி தேவாவோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டார் சார். இப்பதான் எங்களுக்கு மெசேஜ் வந்தது. அங்க என்ன சத்தம்? என்னன்னு பாருங்கயா. என்ன பண்ண போறோம்? ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். மூலிகை ஆராய்ச்சிக்கு வந்தவனாடா நீ? மீனாட்சி, பிரகாஷ் உன்னை காதலிக்கிறது தேவன் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. கீழே தெருல 2 பேருக்கு பயங்கரமா சண்டை நடக்குது. சீக்கிரம் போடி. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அவர் ஒண்ணு செஞ்சிடாதே. நான் அவரை மனசார விரும்புறேன். இவர் மேல ஆசைப்பட்டது என்னோட தப்புனா என்ன அடி? எந்த சொத்து சுகத்தை எதிர்பார்க்காம என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாரே, அது அவர் செஞ்ச பாவனா அதுக்கு என்ன கொல்லு. இழந்து போன வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சதை கெடுத்துறாத. வாங்க போலாம். ஏன் இன்ஸ்பெக்டர், ஒரு கிரிமினலோட மோசமான வேலை பண்ணிருக்கிய? கிரிமினல்?
யார் கிரிமினல்? நீதாயா என்ன பிடிக்கிறதுக்காக வந்த போலீஸ்? என்ன நேருக்கு நேர் சந்திக்க தைரியம் இல்லாம மாறு வேஷத்துல வந்து ஒரு பொண்ணோட மனசை கெடுத்து அவ மூலமா என்ன பத்தி ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கியே. இந்த வேலையை ஒரு கிரிமினல் செய்யறதுக்கு யோசிப்பாயா? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறது உண்மை. உன்னை பிடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊருக்கு வந்தேங்கிறதும் உண்மை. ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணை ஏமாத்தினேன்னு சொல்றதுதான் போய். பொண்ணு எதுக்காக அவ கூட பழகின? வேலைக்கு சேரும்போது ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆபீசரா இருப்பேன்னு தான் வாக்குறுதி கொடுத்தேனே தவிர காதலிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒன்னும் சத்திய பிரமாணம் பண்ணலையே. அவ யாருன்னு தெரியாம தான் நான் அவளை காதலிச்சேன். அதுக்கு பிறகுதான் உனக்கும் அவளுக்கும் உள்ள சம்பந்தமே எனக்கு தெரிஞ்சது. இத நான் நம்பணுமா? மீனாட்சியை மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்த உடனே உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மீனாட்சியோட தான். இதுக்கு மேலேயே உனக்கு நம்பிக்கை வரலன்னா நாளைக்கே ஒரு குட்டி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், ஏற்கனவே ஒரு தடவை மீனாட்சியோட வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அது அவளால தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் நானும் மனுஷனா இருக்க மாட்டேன். குட் பை. அன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஒவ்வொருத்தையும் விளங்காதவ தொலங்காதவன்னு நாக்கு மேல பல்லு போட்டு பேசினாளுகளே, இப்ப பேசினோட வாயில புளிய வச்சு அடைச்ச மாதிரி மீனாட்சிக்கு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சு போச்சு. அதனாலதான் மீனாட்சிக்கு இந்த சுற்று வட்டாரத்திலேயே எந்த பொண்ணுக்குமே கிடைக்காத மாதிரி படிச்ச மாப்பிளையா, நல்ல லட்சணமான மாப்பிளையா கிடைச்சிருக்கு பாத்தியா? மீனாட்சிக்கு சொந்த அண்ணன் இருந்திருந்தா கூட இவ்வளவு பாசமா இருந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. தேவா தம்பி கொடுத்த வாக்க காப்பாத்திடுச்சு. சரி சரி, வளவளன்னு பேசிட்டு இருக்காம நேரம் நல்லா இருக்கு, தாமலத்தை மாத்துங்க. ஒரு நிமிஷம், நானும் அவரும் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. என்ன பாக்குறீங்க? பேசிட்டு வந்த உடனே தட்ட மாத்திக்கலாம். கொஞ்சம் வரீங்களா? பட்டணத்துல பெரிய படிப்பு பிடிச்ச பிள்ளை சீசனத்துக்கு கொஞ்சம் அதிகமா கேட்பற போல இருக்கு. ஆமா ஆமா, நமக்கு முன்னால கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு தனியா கூட்டு போறாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சீர்வரிசையா நீ என்ன தரப்போறேன்னு சொல்லவே இல்லையே. ஓஹோ, வரதட்சணையா? நீங்க படிச்சவரு, முற்போக்கு என்ன உள்ளவரு, இத பத்தில உங்ககிட்ட பேசினா நாகரிகமா இருக்காது, நான் விட்டுட்டேன். எப்ப நீங்களே வாய் திறந்து கேட்டீங்களோ அதுக்கப்புறம் என்னதை நான் கொடுக்குறேன்னு சொல்றதை விட உங்களுக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிங்க. சில பேர் பணம் கேட்பாங்க, சில பேர் நகை கேட்பாங்க, இன்னும் சில பேர் வீடு வாசல் வேணும்னு கூட கேட்பாங்க. யார் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் வரதட்சணை. இது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சார் நானும் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. என்ன உயிரவா கேட்டு போறீங்க? இந்த நேரத்துக்கு நீங்க எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டியத கடமை. சீக்கிரம் சொல்லுங்க. மீனாட்சி கழுத்துல தாலி ஏறணும்னா நீ போலீஸ்ல சரணடையணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கில்லாடியா நீ? இதான் நான் கேட்கிற வரதட்சணை. இதை உன்னால கொடுக்க முடியுமா முடியாதான்னு நீ முடிவு பண்ணிக்க. அதான் பிரகாஷ் தம்பி வந்தாச்சு. என்ன தம்பி பேச வேண்டியெல்லாம் பேசிட்டீங்களா? பேசிட்டாங்க. சரி என்ன தம்பி, அவன் என்னமோ உயிரையே கேட்ட மாதிரி எல்லாம் தவிச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க. மீனாட்சி நம்ம புள்ள, சீசனத்து 10 பத்தாம இருந்தாலும் நாம ஓட்டு சரிப்படுத்திக்கலாம். நல்ல நேரம் போகுது இல்ல, சரின்னு சொல்லி தாமரத்தை மாத்துங்க தம்பி. நீங்க கேட்டத நான் தரதா முடிவு பண்ணிட்டேன். நேரம் தவறக்கூடாது, தட்ட மாத்திக்கோ. தம்பி, உங்களை கட்டுப்படுத்தி கேட்கறதுக்கோ கண்டிச்சு பேசுறதுக்கோ எங்களுக்கு உத்தரவு எதுவும் கிடையாது. வெள்ளை வேட்டியில கரைங்கிறது பொட்டு போல இருந்தாலும் பாக்குறவங்க கண்ணுக்கு அதான் தம்பி பெருசா தெரியும். என்னமோ சொல்ல நினைக்கிறீங்க, அதையே சுத்தி வளைக்கிறீங்க.
சொல்லுங்க. நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து போறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த ஆட்டக்காரி வீட்டுக்கு போறது வாரது அதான் தம்பி எங்க மனசு கொப்பல. வயசுக்கு ஏத்த மாதிரி பேச்சு பேசுங்க. ஆட்டக்காரி கூட நான் சாவகாசம் வச்சிருக்கேனா? யார் சொன்னது? ஆனா வீட்டுக்கு போற பெரிய மனுஷங்க எல்லாம் வாசல்ல உங்க செருப்பை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்களா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்போ ஒண்ணு கெட்டுல தம்பி, கண்டதை மீச்சிட்டோம்னா காலை கழுவிட்டு கரையேற மாதிரி நினைப்ப கொஞ்சம் சுருக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறதை நிறுத்திக்கங்க. என்ன பேசுறீங்க எல்லாரும்? யார் வீட்டுக்கு யார் போறது? யாரோ வச்ச நெருப்பு புகஞ்சிட்டு இருக்கு. யாரு வச்சதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஊருக்குள்ள நாம வரமுன்னா மூச்சடைச்சு கிடந்த வயசான கிழடு கட்டைகளா இன்னைக்கு நம்மள பார்த்து உரல்ல இருக்க வெத்தலை இடிச்சு கொடுத்துட்டு போங்கடாங்கிற அளவுக்கு வந்திருக்கானுங்கடா அந்த அறிவு கெட்ட பசங்க. டேய், நெருப்பு நெருப்பா இருக்கிற வரைக்கும் தான் அது மேல பயம் இருக்கும். அதுவே தண்ணி பட்டு கறி ஆயிடுச்சுன்னா அவன் வாயில போட்டு பல்ல விளைக்கிற வேண்டாம். அந்த நிலைமை தான் நமக்கும். நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த தேவா ஒழிச்சு கட்டணும். இல்லன்னா நம்ம இந்த ஊருக்குள்ள நடமாட முடியாது. காட்டுக்குள்ள போய் நாம அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆட்டக்காரி அலமேல வீட்டுக்கு அவன் தினமும் வரதா சொல்றாங்க. அப்ப போய் அவ வீட்டுல உச்சத்துல இருக்கும்போது ஊதிர வேண்டியதாண்டா சங்க. போலாம். அவன் ஒழிந்தாதானே நம்ம வாழ முடியும். யாரு வீட்டுல? அடடடடே, நீயா? பாயா, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? எதுக்காக என் செருப்பு வாசல்ல வச்சிருக்க? ஓ சரிப்பா, அத போட்டுட்டு இருக்கிய. உன் செருப்பு நான் ஒன்னும் திருடல. உன் செருப்பு மாதிரி ஒரு செருப்பு வச்சிருக்க, அவ்வளவுதான். ரொம்ப அறிவாளின்னு நினைப்பா? எதுக்காக அந்த நாடகம் தெரிஞ்சுக்கலாமா? நாடகம் நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? இங்க பாரியா, பெத்தவங்க இல்லாத பொண்ணுன்னு என் மாமன்கார என்ன சின்ன பிள்ளையில இருந்தே ஆட்டக்காரி ஆக்கிட்டா. அதுவே இப்ப எனக்கு வயிற்று பிழப்புன்னு ஆயிடுச்சு. ஆட்டத்தை பார்க்க வரவனுங்க எல்லாம் சீர்வரிசையோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறானுங்க. 10 வேலையில எழுத வைக்கிறேன்னு ஒருத்த, 10 பாத்திரம் தேய்ச்சி துணித்தை வச்சு போடுறேன்னு இன்னொருத்த, இப்படி பல பேரு. ஆட்டம் ஆடுறதா ஏன் பொழப்பு, பாய் விரிக்கிறது எனக்கு பழக்கம் இல்ல. நான் பத்தினின்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானா? என் பொழப்பு அப்படி. வரவனுங்க கிட்ட எல்லாம் ஒரு பொய் சொல்லி ஒரு நாடகம் ஆடி பல்லளிச்சு இப்படி எல்லாம் தான் நான் சமாளிச்சுட்டு வந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன். அதுக்கு காரணம் என் வீட்டு வாசல் இருக்கிற உன்னோட செருப்பு தான். வீராப்பா சத்தம் போட்டு பேசிட்டு வரவங்க எல்லாம் உன் செருப்பை பார்த்த உடனே சத்தம் போடாம போயிடுறாங்க. இப்ப சொல்லியா, உனக்கு பிடிக்கலன்னா உன் செருப்பு அங்கிருந்து எடுத்துற. வேண்டாம். உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக என் பேரு கேட்டாலும் பரவாயில்ல. அந்த செருப்பு அங்கேயே இருக்கட்டும். நான் வரேன். யோ இல்லையா, முதல்ல என் வீட்டு படி ஏறி வந்திருக்க, ஒரு வாய் சாப்பிட்டு போயா. வேற எந்த எண்ணத்திலே இல்ல. அத நீ அன்னைக்கே சொல்லிட்டியே உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு. என் ஆசைய என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்ட. ஒரு பாடி பரதேசியா இருந்தா கூட வீட்டுக்குன்னு வந்தா நம்ம சாப்பிட்டு போக சொல்ல மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க. வா வாயா.